அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு முருங்கைக்கீரை சாதம் செய்ய போகிறேன். இந்த கப்புக்கு 1.5 கப்பு அரிசி, 1 கப்பு பருப்பு, பருப்பு, 2 கைப்பிடி முருங்கைக்கீரை, பெரிய தக்காளி 3, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 20 பூண்டை சைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 5 வரமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு, இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூனு ஜீரகம், 1.5 ஸ்பூனு வெந்தயம், சாம்பார் பொடி நான் வீட்டிலே தயார் பண்ண பொடி. இந்த பொடி 2 ஸ்பூன். இந்த ஸ்பூனுக்கு இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன், கேஸ் ஆன் பண்ணுவேன். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த குடிக்கரண்டிக்கு 2 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றுவேன். வெந்தயம், வரமிளகா, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கும், அதனால உப்பு சேர்த்தேன். சாம்பார் பொடி கடையிலையும் நீங்கள் வாங்கி போடலாம். இது நான் வீட்டில் தயார் பண்ணது. நான் அரிசி அந்த கப்புக்கு 1.5 கப் அரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு, இதுக்கு நான் 4 கப்பு தண்ணி வைக்கேன். இந்த கப்புக்கு நம்ம மூடி வைக்கணும். இப்படி முட்டையா வரக்கூடிய சமயம் நமக்கு அரிசியை இதில் போட்டுடலாம். கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை இதில் போடுவோம். கீரையை போட்டாச்சு. இன்னும் நம்ம ஒரு 2 விசில் விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு குக்கர் மூடிய போடுதேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். 2 விசில் வந்துட்டு நம்ம இன்னும் கேஸை திறக்கலாம். குக்கரை திறந்து பாருங்க, எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க. ரொம்ப அருமையாட்டு வந்திருக்கு. நல்லா ஒத்த எதெல்லாம் வந்திருக்கு சோறு. கொஞ்சம் நெய் மேலே ஊற்றுவேன். கொஞ்சம் நெய் ஊற்றுனா நல்லா இருக்கும். நெய் ஊற்றுனா சோத்துக்கு நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் நான் சேர்க்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் காட்டுதேன் எடுத்து
எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, நல்லா இருக்கும். குழந்தைகள்லாம் இப்போ கீரை திங்காட்டா நீங்கள் எப்படி சாதத்தில் போட்டு கீரையை கொடுங்க, குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான ரெசிபி, இதை நீங்கள் செய்து பாருங்க. இது கூட நான் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், புதினா மல்லி சட்னி அரைச்சிருக்கேன். அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினா சட்னிலாம் ரொம்ப நல்லது, தலை சுத்துக்கு, ப்ரெஷருக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. நான் புதினா சட்னியுடைய ரெசிப்பியை இன்னொரு நாள் வீடியோவில் போடுதேன். குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கீரை கிடைக்காது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.